நமச்சிவாயம். ஆதித்யாய சோமாஜா மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புது வருஷம் பிறக்குது, தமிழ் வருஷம் பிறக்குது. இந்த வருஷத்துக்கு பேர் என்ன தெரியுமா? பராபவ வருடம். பராபவ வருடம் சிறப்பாக இருக்கும் போது இந்த வருஷத்தை உச்சரிக்கும் போதே பராபவ வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஒரு வசத்தையாக ஏற்றி ஒரு உயர்வு வந்து அதுக்கப்புறம் சமநிலையை அடையுது. இந்த வருஷம் எல்லாருக்கும் சுபிக்ஷமாக இருக்க போது. நம்ம மற்ற எந்த வருஷப்பிறப்புக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு உண்டு. இது வருஷ பிறப்புனா அப்போ 2025, 26, 27, 28, 11 அது காமன் வேர்ல்டு வைடு காமன் இங்கிலீஷ் காலண்டர், அவ்வளோதான். அது ஒரு வரலாற்று சுவடு, ஒரு ஹிஸ்ட்ரிக்காக 25, 26 யுத்தம் நடந்தது, 25 இது நடந்தது, நம்ம அப்படி 26 தேர்தல் நடந்தது, இது மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அந்த இங்கிலீஷ் காலண்டரை பயன்படுத்தி ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்த இடத்துல மழை இருக்கும், ஆகஸ்ட் 9ஆம் தேதி இங்கே தீ விபத்து ஏற்படும், இந்த மலைகள்லேருந்து சரிஞ்சு கீழே விழும், அல்லது கனிம வளங்கள் வேஸ்டேஜ் ஏற்படும், அல்லது உயிரினங்கள் உயிர் சேதங்கள் ஏற்படும், கூட்ட நெரிசல்கள் இத்தனை பேர் சாவாங்கன்னு அதில் நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியாது. சரி, தமிழ் வருஷப்பல பண்ணி நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டால் அடித்து சொல்ல முடியும். என்னைக்கு சஷ்டி, என்னைக்கு அஷ்டமி, என்னைக்கு நவமி, என்னைக்கு மரண யோகம், என்னைக்கு சித்த யோகம், என்னைக்கு அமிர்த யோகம், என்னைக்கு நாள் நல்லா இருக்குது, என்னைக்கு மழை பெய்யும், என்னைக்கு வெயில் அடிக்கும், என்னைக்கு விவசாயம் நல்லா இருக்கும், எந்த வளர்ச்சி எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும், கனிம பொருட்கள், உலோகங்கள், தங்கம், வெள்ளியோட விலை எப்படி இருக்கும், மார்க்கெட் எப்படி இருக்கும், எல்லாம் சொல்ல முடியும். அதுதான் தமிழ் புத்தாண்டு சிறப்பு. அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, இப்போ தமிழ் புத்தாண்டு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த தமிழ் புத்தாண்டை ஒவ்வொரு வீட்டிலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், பசங்களை கூப்பிட்டு நிற்க வச்சு தமிழ் புத்தாண்டு முடிஞ்சால் ஒரு பஞ்சாங்கம் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி உங்களுக்கு பார்க்க தெரியுதோ இல்லையோ வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் பஞ்சாங்கம். புரியுதா? ஒரு பாம்பு பஞ்சாங்கம் வாங்கி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு கோவில் பஞ்சாங்கம், ஒரு ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கம், ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. பஞ்சாங்கத்தை வச்சு பூஜை பண்ணுங்க, சிறப்பு. அப்போ பிறக்கின்ற இந்த பராபவ வருடம் உங்கள் 12 ராசிக்கும் இந்த வருஷம் பூரா எப்படி இருக்க போகுது, நியூ இயர் எப்படி இருக்க போகுது, புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, யுத்தம் முடிவுக்கு வந்துடுமா, இஸ்ரேல் அமெரிக்கா போர் முடிவுக்கு வந்துடுமா, முடிவுக்கு வந்த பிறகு அந்த நாடுகளுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அந்த நாடுகளுடைய வளர்ச்சி எப்படி, க்ரோத் எப்படி இருக்கும், சரி எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீஃபாக பார்க்கலாம் வாருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, தமிழ் புத்தாண்டு சார். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து நல்ல நிலைமைக்கு, நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டார். அதே சமயத்தில் ராசியை விட்டு அவர் வெளியில் போகிறதுக்கு தயாராக இருக்கார். குரு பகவான் விலகி போனால் பொதுவாக ஜென்ம குரு ஆகாது. மிதுன ராசி என்பவர்களே, நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு ஜோதிடர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அவங்க நாலேஜு, அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய குரு கல்வி, இதெல்லாம் அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஜென்ம குரு ஆகாது. ஒரு ராசியில் குரு இருப்பாரே ஆனால் அந்த குரு இருக்கும் பாவம் வேலை செய்யாது. புரியுதா? அது இருக்கும் இடம் வேலை செய்யாது. 7 குரு இருந்தால் நீங்கள் வேணால் பாருங்கள், 7 குரு இருக்கார், அவன் என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா அவ்வளோ சீக்கிரம் திருமணம் நடக்காது, இல்லைன்னா திருமணம் வாழ்க்கை சோபிக்காது, இல்லை 2-3 திருமணம் நடக்கும், இல்லைன்னா மறைமுகமாக ஒரு தலைவர் விளையாடுவார். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிதான். அதே குரு லக்னத்தில் இருக்கார், 1ஆம் இடத்துல இருக்கிறாரு, இவன் எடுக்கிற முயற்சி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவன் எடுக்கிற முயற்சியெல்லாம் மற்றவங்களுக்கு தான் பயன்படுமே தவிர இவனுக்கு பயன்படாது.
இவன் ஒரு ஐடியா கொடுத்தான்னா மற்றவங்க சூப்பராகிடுவாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையிலேருந்து எளிமையாக வெளியில் வந்துடுவாங்க. இவன் கொடுக்குற ஐடியா இமீடியட்டாக சக்ஸஸ் ஆகும். ஆனால் இவனுக்கு அந்த ஐடியா சக்ஸஸ் ஆகுது. இதை போல் ஜென்மகுரு ஆகாது. அப்போ என்ன செய்யணும் சாமி? கவலைப்படாதீங்க மிதுன ராசி அன்பர்களே, அந்த குறை விலகியது. இப்போ ஜென்மகுரு உங்களை விட்டு வெளியில் போகிறா. தமிழ் வருஷம் பிறந்துடுச்சு, புது வருஷம் பிறந்துடுத்து. இன்னும் 2 மாதம்தான். ஆணி மாதம் குரு பகவான் கடகராசிக்கு போயிடுவார், பக்கத்து வீட்டுக்கு போயிடுவார், 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ தனஸ்தானத்துக்கு செல்லக்கூடிய குரு பகவானால் அதிக நன்மை உண்டு மிதுன ராசி அன்பர்களே. அப்போ இந்த புது வருஷம் பிறந்திருக்கு. இந்த புது வருஷம் எப்படி இருக்கும்? இதுதான கேள்வி. இந்த புது வருஷம் நீங்கள் நிறைய சாதிக்கக்கூடிய வருஷமாக, உங்களுக்கு வரலாற்று சிறப்பு மிக்கதாக இருக்கும். நிறைய அடையாளங்களை உங்களுக்கு கொடுக்கும், நிறைய ப்ரமோஷன்ஸ் கொடுக்கும். அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம். எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா சாமி? நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் சிங்கப்பூரில் இருக்கிறேன், இல்லை நான் துபாயில் இருக்கிறேன், வெளிநாடுகளில் இருக்கிறேன், எல்லாம் யூகே, யுஎஸ், கனடா, ஐரோப்பா கண்ட்ரிஸ், அதெல்லாம் கான்டினென்ட் ஏதோ ஒன்று. அப்போ நான் வெளிநாடுகளில் இருக்கிறேன், நான் இந்தியாவில் தான் இருக்கிறேன், நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கேன். எனக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்குமா? காத்துக்கிட்டு இருக்கேன். நேம் என்னுடைய லிஸ்ட்டில் இருக்குது. நான் மிதுன ராசி, நீங்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க. நிச்சயமாக கிடைக்கும். ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது, கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. ஆனால் அதுக்குன்னு ஒரு சில பரிகாரங்கள் உண்டு. அதை மட்டும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக எனதருமை மிதுன ராசி என்பர்களே, இந்த பிறந்திருக்கின்ற புதிய வருஷம் பராபவ வருடம் மிதுன ராசிக்கு ஃபேவரபுளாக இருக்குது, நன்மை செய்யக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். வேலையில் டிரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய கிடைக்க போகுது, இடமாற்றங்கள் அமைய போகுது. நான் கம்பெனி மாறலாமா, ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய உங்களுக்கு க்ரியேட் ஆக போகுது. அல்லது வேலை போயிடுத்துங்க சாமி, எனக்கு வேலை கிடைக்குமா? எனக்கு வயசு 42 46 ஆகுது, 48 வயசாகுது, 50 வயசாகுது, வேலை கிடைக்குமா? நிச்சயமாக வேலை கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் உருவாகும். வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு உரிய பரிகாரங்கள் செய்வீர்களே. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு, 3 வருஷமாக வீட்டிலே இருக்காரு, பையன் வேலைக்கு போக மாட்டேங்கிறான், பொண்ணு வேலைக்கு போக மாட்டேங்குது, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகள் உருவாகும். அப்போ மிதுன ராசிக்கு தமிழ் புத்தாண்டு சிறப்பாக இருக்குது. இதை தாண்டி ஒரு கஷ்டம் இருக்குன்னா அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பிரச்சனை. அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை தான் நம்ம பரிசோதிக்க வேண்டும். அதை அறிந்து அதற்குரிய பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் வெற்றி உங்களுடையது மிதுன ராசி என்பர்கள். அதே போல் இந்த பராபவ வருடம், தமிழ் வருஷம்னாக்கா அந்த பராபவ வருடம் 60 ஆண்டுகளில் ஒரு வருஷம். இந்த வருஷ வெண்பா ஒவ்வொரு வருஷத்துக்கும் அர்த்தம் இருக்குது, மீனிங் இருக்குது. அதுக்கு ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்குக்கான மீனிங் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, ஜென்ரலாக இந்த பிறந்திருக்கக்கூடிய தமிழ் வருடம் உலக நன்மை ஏற்படும். அந்த வாரெலாம் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஹமாஸ் போரோ இல்லை இஸ்ரேலோ அமெரிக்காவோ, இது எல்லாமே கண்ட்ரோலில் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு நான் இன்றைக்கே சொல்கிறேன், இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளே இந்த ஈரான் போர் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும். 80% ஸ்டாப் ஆகிடும், 20% மட்டுமே அந்த வார் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு இந்த பராபவ வருடம் தீமைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். உலகம் முழுவதுமே மழை நன்னாக இருக்கும், நல்ல மழை பெய்யும், விவசாயம் சிறப்பாக இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும், பிஸ்னஸ் நல்லா இருக்க போது, வருமானம் சிறப்பாக இருக்க போது, ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இண்டிகேஷன்ஸ், பாசிட்டிவான இண்டிகேஷன்ஸ் இந்த புது வருஷத்தில் நமக்கு நிறைய பாசிட்டிவான இண்டிகேஷன்ஸ் இருக்குது, மெசேஜஸ் இருக்குது.
அப்போது திருமணங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், இரண்டாவது திருமணம்லாம் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இரண்டாவது திருமணம்லாம் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நல்ல நல்ல வரன்கள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. இரண்டாவது திருமணங்கள், தடைப்பட்ட திருமணம், மெயினாக காதல் திருமணங்கள், லவ் மேரேஜில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங், அதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், ஏமாற்றிட்டு போகிறது, நீண்ட நாட்களாக வெயிட் பண்ணி ஒன்றுமே நடக்காமல் இருக்கிறது, ஏமாத்துருவாங்கன்னு தெரியாமலே இவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், ஸோ இதெல்லாம் விலகி திருமண யோகங்கள் கிடைக்கும். இங்கே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் திருமண யோகங்கள் கிடைக்கும். அப்போ இதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள், அதெல்லாம் அறிஞ்சு உங்கள் ஜாதகத்தை கொண்டு அந்த பரிகாரங்களை எல்லாம் செய்வீர்களேயானால் இந்த பராபவ வருடம் மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி நன்மையை செய்யுதோ அதுபோல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லது செய்யும், நல்லதே நடக்கும். அம்பாளுடைய ஆசீர்வாதம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.